வாய்ஸ் ஆஃப் பீப்புள் TN67 சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பேசலாம்? இன்றைய அரசியல் நிகழ்வு பற்றி தான் பேச போகிறோம். அரசியல் நிகழ்வுனா? ஆமாம். அரசியல் நிகழ்வுனா என்னது? இன்றைக்கு என்னென்னா, காளியம்மாள் வந்து ஏடிஎம்க்கு கூட சேர்ந்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு. சேர்ந்துட்டாங்க. ஆமாம் ஆமாம். அதனால் எப்படி அந்த கட்சிக்கு பலமா எப்படின்னு தான் பேச. இப்போ வந்துட்டு காளியம்மாள் வந்துட்டு என்டிகேலேருந்து ஏடிஎம்கேக்கு போயிட்டாங்க. அதாவது அவங்க ரொம்ப நாளாக வந்துட்டு என்டிகேலேருந்து விலகி தான் இருந்தாங்க. இப்போ போய் வந்துட்டு ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதனால வந்துட்டு ஏடிஎம்கேக்கு வந்துட்டு ஒரு பலம் தான். என்ன பலம் அப்படின்னா, நல்ல ஒரு பேச்சாளர் போய் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான் பலம். மற்றபடி எல்லாமே ஜீரோ தான். ஒன்றுமே நடக்காது. வேறு என்ன விஷயம் சொல்லுங்கள். வேறு என்ன விஷயம்னா, இப்போ வந்து டிவிகே வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போயிட்டுருக்கு. அதுக்கு டிவிகே தலைமைச் செயலகத்துக்கு வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட பேசியிருக்காங்க, கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த நியூஸ் தான் போயிட்டுருக்கு. அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? அப்படியா? புஷியானவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொன்ன முடியா? இல்லை சொல்லல. செய்தி வாயிலாக வருது. செய்தி வாயிலாக வருது. செய்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதா, ஊடகத்தில் வந்துட்டு என்னென்ன பேசுவாங்க பேச மாட்டாங்கன்னு. 234 தொகுதியிலையும் விஜய் தனிச்சு தான் போட்டிடுவார். இதுக்கு நம்ம நேற்றே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்டிஏ கூட்டணியில் வந்துட்டு விஜய் சேருவாரா சேர மாட்டாரா அப்படின்னு. சரிங்களா? விஜய் சேர்ந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும், சேரலைன்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத நேற்றே வந்துட்டு தெளிவாக பேசியிருந்தோம். இப்போயும் அதை ஒரு தடவை தெளிவாக சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறாரு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு அந்த இடத்துலையும் மரியாதை இருக்காது, மக்கள் இடத்துலையும் மரியாதை இருக்காது. ஏன் அப்படின்னா, அவர் முதலே சொல்லிட்டார், ஏடிஎம்கே வந்துட்டு ஒரு ஊழல் சக்தி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார். இன்னொன்று, தாமரை இலையில் வந்துட்டு தண்ணியே ஓட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஓட்டுவாங்கன்னு சொல்லி நிறைய விமர்சனம் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற விஷயத்த நிறையா சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு அவர் போக மாட்டார் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். ஒரு 97% ஸ்ட்ராங்காக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3% வந்துட்டு வேணால் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் அது கிடையாது தான். இருந்தாலும் வந்துட்டு சொல்கிறேன் நான். இன்னொரு விஷயம், என்டிஏ போனாங்க அப்படின்னா, என்டிஏக்கு போயிட்டாங்க ஒரு வேளை அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு இருக்கேன், நானே வந்துட்டு ஒரு தளபதி தொண்டை வச்சுக்கோங்களேன். இப்போ நான் யோசிப்பேன் ஓட்டு போடுறதுக்கு. என்ன மாதிரி வந்துட்டு இருக்கிறவங்க யோசிப்பாங்க கண்டிப்பாக. ஐயோ அந்த மாதிரி தலைவர் பண்ணிட்டாரே, இவ்வளோ தூரம் பேசிட்டு இப்போ என்டிஏ கூட்டணியில் போய் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிப்பாங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபர்தர் அந்த வாக்கு வங்கி, அதாவது ஓட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, ஓட்டு வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் எல்லா ஒரு கருத்து கணிப்பு எடுத்த இடத்துலையும் டிவிகேக்கு வந்துட்டு 15% வந்துட்டு கண்டிப்பாக ஓட்டு இருக்குது. சரியா? இப்போ வரைக்கும் அந்த அடுத்த கட்டத்தில், அதாவது 40 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிற வாக்காளர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் விஜய்க்கு வாக்களித்தாங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 20% 22% வந்துட்டு வரும். அந்த 22% இல்லாமல் போயிடும். 18% வரைக்கும் சரியாக வாய்ப்பு இருக்குது என்டிஏ கூட்டணிக்கு போகணும்னா. ஸோ என்டிஏவில் வந்துட்டு போய் ஜாயின் பண்ண மாட்டார் விஜய் அவர்கள் வந்துட்டு. அதில் வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு எல்லோரும் உறுதியாக இருக்காங்க. விஜயுமே அந்த உறுதித்தனத்தில் தான் இருப்பார். இவங்க மீடியாக்கெல்லாம் வந்துட்டு பேசுகிறதான், மீடியா பேசுகிறாங்க. மீடியா வந்துட்டு கடந்த 1 மாத காலமாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு பிரச்சனை இருக்குது. அதை பற்றி ஏதாவது எந்த மீடியாவது வந்துட்டு வாயை திறக்குதா? எதுவுமே கிடையாது. பொதுவாகவே பாருங்கள், இப்போ 43 பேர் வந்துட்டு கவுண்டம்பாளையத்தில் வந்துட்டு சாப்பாட்டில் வந்துட்டு பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்குலாம் வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு பண்ணாங்க. ஏதாவது ஒரு வீடியோ சேனல் போட்டாங்களா? எதுவும் போடலை. அவங்களோட டிஆர்பிக்கு வந்துட்டு இந்த நியூஸை பேசினா நிறையா வந்துட்டு வியூஸ் போகும், நிறையா டிஆர்பி வந்துட்டு ஏறும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் பெரிய மாறுதல்லாம் அங்கே இருக்காது. இது வந்துட்டு இதை போய் ஒரு விஷயம் சொல்லிட்டு நம்ம பேசிட்டு, இப்போ நம்மளோட அடுத்த கட்ட விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதை நோக்கி போகாமல் அரசியல் நகர்வை பற்றி போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயத்தை தான் வந்துட்டு மீடியாக்கள் வந்துட்டு திணிப்பாங்க எப்பயுமே. அடுத்து ஏதாவது கேள்வி இருக்கா அவங்களுக்கு? அடுத்த கொஸ்டின் என்னென்னா, இப்போ என்டிகேவோட அரசியல் நகர்வு எப்படி இருக்குது? என்டிஏவோட அரசியல் நகர்வு அது நகராமல் அங்கேயே தான் இருக்குது. அப்படி தான் சொல்லணும். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஊராக மேடை போய் போட்டு ஒரு மணிக்கணக்காக வந்துட்டு ஒரே இடத்துல வந்துட்டு பேசுவாங்க. அங்கேயும் நகர மாட்டாங்க.
அங்கேயே தான் நின்று பேசுவாங்க. அந்த இடத்துல ஒரு நாள் நின்று பேச சொன்னால் கூட பேசுவாங்க அந்த இடத்துல. அதுதான் அவங்களோட அரசியல். மற்றபடி வந்துட்டு எண்ணிக்கையில் அரசியல் நகர்வுலாம் எதுவும் கிடையாது. அரசியல் இப்போதைக்கு நிற்க வேணால் செய்யுது, அப்படி வேணால் சொல்லலாம். எந்த பயனும் இல்லை.